ஈரான் நாட்டிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற எண்ணெயோட அளவு ஜூன் மாதத்துல புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தோட அறிக்கைப்படி எண்ணெய் ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள் குறிப்பா சீனாவுடைய தன்னிச்சையான சுத்திகரிப்பு ஆலைக்கிட்ட இருந்து அதிக அளவுல வந்திருக்கு. கடல்வழி கண்காணிப்பு நிறுவனமான வேர்டெக்ஸாவுடைய தகவல்படி ஜூன் 1 ஜூன் 20 வரைக்கும் சீனா ஒரு நாளைக்கு சராசரியா 1.8 மில்லியன் பேரல்களுக்கும் அதிகமான ஈரானிய கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்கு. டேட்டா அனாலிட்டிக் நிறுவனமான கெப்லர் ஜூன் 27 நிலவரப்படி சீனாவுக்கான ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு 1.46 மில்லியன் பேரல்களா இருந்ததா சொல்லுது. இது மே மாதத்துல ஒரு நாளைக்கு சுமார் 1 மில்லியன் பேரல்களா இருந்ததா சொல்லப்படுது. முன்னதா வாங்குறவங்களே இல்லாம ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் கடல்ல தத்தளிச்சதா செய்திகள் வெளிவந்தது. இந்த நிலையில ஜூன் 25 அன்னைக்கு நெதர்லாந்துல தி ஹேக் நகர்ல நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசும்போது ஈரானுடைய எண்ணெய் வளங்களை கைப்பற்றக்கூடிய எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஈரானுடைய ஆட்சிக்கு எதிரான அழுத்தம் தொடரும் அதே வேளையில ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்துறது தன்னுடைய நோக்கம் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாரு. சீனாவுக்கு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி ஜூன் மாதத்துல அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணமே ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் தான் சொல்லப்படுது. மே மாதத்துல ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு 1.83 பில்லியன் பேரல்களா உச்சத்தை எட்டியிருந்தது. ஈரானுடைய எண்ணெய் சீனாவுக்கு செல்ல பல வாரங்கள் ஆகுங்கிறதால அந்த ஏற்றுமதிகள் ஜூன் மாதத்துல வழங்கப்பட்டிருக்கலாம்னு இதன் அர்த்தமே மே மாதத்திலேயே ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஈரானுடைய எண்ணெய் பெரும்பாலானவை வடகிழக்கு சீனாவில் இருக்கக்கூடிய சிறிய சுத்திகரிப்பு ஆலைகளால தான் வாங்கப்படுது. இந்த சுத்திகரிப்பு ஆலைகள் லாபம் ஈட்டுவதற்காக மலிவான எண்ணெயை நம்பி இருக்கு. மேலும் அவை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உள்நாட்டுல உள்ளூர் நாணயத்துல விற்பனை பண்றாங்க. இதனால டாலரை நம்பி இருக்க வேண்டியதும் இல்ல. அமெரிக்காவுடைய அழுத்தம் தீவிரமடைஞ்சதால ஈரான் கச்சா எண்ணெய்க்கு சீனா புதிய ஆர்டர்களை வழங்குறத நிறுத்தி இருந்தது. சிறிய தனியார் சுத்திகரிப்பு ஆலைகள் கூட புதிய கொள்முதல் செய்யறதை நிறுத்திட்டதா கெப்லர் முன்னாடி தெரிவிச்சிருந்தது. ஆனா இப்போ இஸ்ரேல் ஈரான் மோதலை பயன்படுத்திக்கிட்டு பிரச்சனை வந்தா வரட்டும்னு ஈரான் கிட்ட இருந்து சீனா கச்சா எண்ணெயை வாங்கியிருக்கான். ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. முக்கியமா எண்ணெய் ஏற்றுமதிக்கு கடுமையான தடைகளை விதிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் சீனா ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய்களை வாங்கி குவிக்க தொடங்கி இருக்கு. சீனாவுடைய இந்த செயல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அந்த வகையில இப்போ ஈரானும் சீனாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தையும் இது எழுப்பியிருக்கு.